லாஸ்ட் கிளாஸில் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2 பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா check 6 power n can end with the digit 0 or any natural number n என்றது பார்க்க போகிறோம். இதில் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா 6 power n சொல்லியிருக்கிறாங்க. என்னோட வேல்யூ 0 to infinity வரைக்கும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணோன்னா 6 power 0 பட்டு வச்சோன்னா 1 வரும். 6 power 1 போட்டோன்னா 6 வரும். 6 power 2 போட்டோன்னா 36 வரும். அப்போ 0ன்ற வேல்யூவே வராதுன்றதுனால அண்ட் ஸோ ஆன் இது என்ன வச்சாலுமே நமக்கு என்ன வரும், நெவர் எண்ட் வித் 0 வரும். இது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்தது இரேஷனல் நம்பர். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா √3 இஸ் இரேஷனல்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். √3ன்றது இரேஷனல் அப்படின்னா நான் என்ன அஷ்யூம் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா √3ன்றது ரேஷனல் நம்பர் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ √3 ரேஷனல் அப்படின்னா ரேஷனல் நம்பரை எந்த ஃபார்மேட்டில் எழுதணும், p/q ஃபார்மேட்டில் எழுதணும். அதனால p இஸ் ஈக்குவல் டு √3q ஆகும். நான் போத் சைட்ஸ் நான் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், p² இஸ் ஈக்குவல் டு 3 ஆகும். p² இஸ் ஈக்குவல் டு 3q² ஆகும். அப்போது 3ன்றது p² டிவைட் பண்ணால் 3 ஆல்சோ டிவைட்ஸ் pயும் டிவைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம். ஓகேவா? அப்போ p/3 நான் எப்படி எழுதிக்கலாம், kன்ற எழுதிக்கிறேன். அப்போ p இஸ் ஈக்குவல் டு 3k ஆகும். இதை எடுத்துன்னு போயிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3k ஹோல் ஸ்கொயர் 3q² இஸ் ஈக்குவல் டு 3k ஹோல் ஸ்கொயர் ஆகும். 3q² இஸ் ஈக்குவல் டு 9k² ஆகும். q² இஸ் ஈக்குவல் டு 3k² ஆகும். அப்போ 3 டிவைட்ஸ் q² அப்படின்னா 3 ஆல்சோ டிவைட்ஸ் q. 3 is a factor of p and q. p3ன்றது pக்கும் qக்கும் ஃபேக்டர் ஆனதுனால இது ரேஷனல் காமன் ஃபேக்டர் ஃபார் p and qன்றதுனால which contradicts the fact that pq co-primes. pqன்றது co-primes ஆகும். அதனால இது என்னோட அசம்ஷன் ராங். நான் என்ன அசம்ஷன் பண்ணேன், √3 is a ரேஷனல் நம்பர் அப்படின்றது அசம்ஷன் பண்ணேன். அது ராங் அப்படின்னா √3 is a இரேஷனல் நம்பர்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? வாங்க இன்னொரு சம்ம பார்க்கலாம். p plus √q. let p plus √q is a rational number. அப்போ என்ன ஆகும், p plus √q is equal to a/b ஃபார்மேட்டில் எழுதணும். ஏன்னா நான் நினச்சிருக்கிறேன் ரேஷனல் நம்பர்னு. அதனால் √q is equal to a/b minus q ஆகும். √q என்ன ஆகும், a minus bp/b ஆகும். √qன்றது ரேஷனல் நம்பர் ஆச்சுன்னா ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3 கன்சிடர் பண்ணால் √q இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 5p/6p/2 ஆகும். அது கன்சிடர் பண்ணால் மைனஸ் 5p/2ன்றது ரேஷனல் நம்பர் ஆகும். √qன்றது இரேஷனல் நம்பரு, மைனஸ் 5p/2 அப்படின்றது ரேஷனல் நம்பரு. இரேஷனல் நம்பர் டஸ் நாட் ஈக்குவல் டு ரேஷனல் நம்பர் ஆகும். அதனால நான் நினச்சது ராங்கு. which contradicts the fact that √q is irrational. so p plus √q is irrational. வாங்க இதோட சேர்த்து இன்னொரு கொஷின் பார்க்கலாம். √p plus √q is equal to a/b கன்சிடர் பண்ணால் √p ஆகும் a/b minus √q ஆகும். √p ஆகும் a minus b √q/b ஆகும். அப்போ போத் சைட்ஸ் நான் ஸ்கொயர் என்ன ஆகும், √p² is equal to a minus b √q/b ஸ்கொயர் ஆகும். அப்போ p is equal to a² plus b²q minus 2ab √q/b ஸ்கொயர் ஆகும். ரூட் இருக்கிறது இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 2ab √q is equal to a² plus bq² minus b²p ஆகும். இதில் √q is equal to a² plus b² காமன் பண்ணோன்னா q minus p/2ab ஆகும். அப்போ √qன்றது இரேஷனல் நம்பரு, a/bன்றது ரேஷனல் நம்பரு. அது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அதனால் நான் நினச்சது ராங்கு. அப்போது √p plus √q ரேஷனல் நம்பர் ஆகும்.